சார் வணக்கம். இன்னைக்கு விஜயகாந்த் அவர்களுடைய முதலாம் ஆண்டு அந்த நினைவு அஞ்சலி. விஜயகாந்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவருடைய படங்கள், அப்புறம் அதுக்கு பிறகு அவர் அரசியல்ல பேசிய விஷயங்கள் தான் நமக்கு ஞாபகம் வரும். உங்களை பொறுத்தவரை நீங்க சொல்லுங்க சார், விஜயகாந்த் சார் அவங்கள பத்தி. அதாவது தமிழ் பட உலகத்தினுடைய கதாநாயகனுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கும். அதை உடச்சி எறிஞ்சவங்கன்னு எடுத்திங்கன்னா முதல்ல துல்லியமாக தூக்கி எறிஞ்சு போட்டு புரட்சி பண்ணது எடுத்திங்கன்னா ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் வந்ததை பார்த்து அது மாதிரி நம்ம இருக்கிறோம், நம்ம ஏன் வரக்கூடாதுன்னு ரஜினிகாந்தை இது பண்ணிட்டு உள்ளே அந்த கதாநாயகனுக்கான இலக்கணம் எதுவுமே இல்லாமல் நின்றவர் விஜயகாந்த். ஆனால் உடல் அளவில் பார்த்தீங்கன்னா, தோற்றத்தின் அளவில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தை விட விஜயகாந்துக்கு ஒரு மெஜஸ்டிக் லுக் இருக்குது. ஓகே. இப்போ நீங்கள் அது எதில் பார்க்கலான்னாக்கா, சின்ன கவுண்டர் படமும் எஜமான் படமும் ஏறத்தாழ ஒரே படம் தான், ரெண்டும் ஒரே கதை தான். ரஜினியை வச்சு அந்த படத்தை எடுத்தாங்க, கம்பேரிசன் பண்ணவே முடியலையே. கை வச்ச பனியனை போட்டுக்கிட்டு ஒரு தோளில் ஒரு துண்டை போட்டுக்கிட்டு விஜயகாந்த் வரும்போது ஒரு கம்பீரமான மனிதரை பார்க்க முடியுது. அந்த தோற்றம் ரஜினிகிட்ட இல்லையே, அந்த பெரிய மனுஷ தோற்றமே இல்லையே. அதை விட பரிதாபம் என்னன்னா, அந்த கடைசி கிளைமாக்ஸ் சீனில் வில்லன் நெப்போலியன் வண்டியில் நிற்பார், ஒரு 6 அடி வரை நிற்பார். ரஜினி தூங்க நிற்கும்போது தேட்டரில் அதை எடுபடவே இல்லை. அதே விஜயகாந்த் அந்த வெறும் தோற்றத்திலே அந்த கண்ணியத்தை கொண்டு வந்தார். அந்த அளவுக்கு அவர் இருந்தார். நல்ல படங்கள், நிறைய படங்கள் இருந்திருக்குது. நான் நிறைய பார்த்ததில்லை அவரோட படங்களே. இன்னும் சொல்ல பார்த்தா எனக்கு ஞாபகம் இருக்கிறது ரமணா படமும் இது ஊமை வடிகள், அவ்வளோதான். அதெல்லாம் பார்க்குறேன். இந்த ரமணா படம் தான் நான் பார்த்தது. நல்லா எனக்கு தியேட்டரில் போய் பார்த்தது. உழவன் மகனில் அவர் நடித்தாரா, அப்புறம் செந்தூர போவில் அவர் இருந்தாரா, அதெல்லாம் பார்த்துருக்கேன். இந்த படம் நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் சொல்கிறது பார்த்தா அந்த 80s to 90s அந்த ஒரு பீடு இருக்கப்போ, ஏன்னா அந்த டைம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் பிளாக் கலரில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்காரு, கருப்பு கலரில் இருக்காரு, நிறைய இடத்துல நிராகரிக்கப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். சொந்த அனுபவம் இருக்குது சார். ஓகே. என்னுடைய நண்பர் படம் எடுக்கிறாரு, கதாநாயகியா இன்றைக்கும் சீரியல்லாம் அவங்க நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவில் தான் போய் புக் பண்ணுறோம். பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க செக்ரட்டரி கேட்குற, அவங்களுக்குன்னு ஒரு உதவியாளர் இருப்பார்ல, சார் யார் ஹீரோ அப்படின்னாங்க. இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது அவங்க சொல்கிறாங்க, சார் விஜயகாந்தை போட்டுறாதீங்க. நாங்கள் விஜயகாந்தை நினைக்கல, ஆனால் அவங்க சொல்கிறாங்க. கேட்கறதுக்கு முன்னாடி விஜயகாந்தை போட்டாக்கா அம்மா வர மாட்டாங்க, அந்த அளவுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த அம்மா நிறைய படங்கள் அவரோட நடித்தாங்க. அவர் பெருசாகிட்டதுக்கப்புறம் போய் அவங்கள போய் காலை பிடிச்சி கையை பிடிச்சி சேர்ந்துக்கிட்டாங்க. காதால் கேட்டவங்க நானும் தான் உட்காந்துருக்கேன். 2 பேர்த்தையும் வச்சுக்கிட்டு தான் அவங்க வீட்டிலேயே பேசுகிறேன். விஜயகாந்த்னாக்கா முடியாதுன்னு எவ்வளோ நடிகைகள் சொன்னாங்க. காரணம் அவர் அந்த கதாநாயகனுக்கான தோற்றம் இல்லை. 2வது அப்போ தான் வந்த புதுசுன்னு அவர் இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகலை. அதுக்கப்புறம் அவர் மினிமம் கேரண்டிக்கு வந்துட்டாருன்னதுக்கு பிறகு அப்புறம் எல்லாரும் போய் பாஞ்சு விடுவார். ஏன்னா நிறைய பேர் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குன்னா, அவர் கூட பணியாற்றிய நிறைய நடிகர்களுமே சொல்லுவாருன்னா, அவர் ஆஃபீஸ் போனால் சாப்பாடு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இருந்த சினிமா நம்ம அதை 2 தான் பிரிக்கலாமா சார்? ஏன்னா அதுக்கு முன்னாடி சினிமாவுக்கு வாய்ப்பு தேடி ஒருத்தவங்க போடுறாங்கன்னா சாப்பாடுங்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒன்றா இருக்கும். ஒரே மாதிரியான சாப்பாடு இல்லை. அவர் விஜயகாந்த் வசதியான குடும்பத்திலேருந்து வந்தவர். அவர் சினிமாவுக்கு தான் சாப்பாடுங்கிறதில்ல. மதுரையில் அவர் நல்லா அப்பர் மிடில் கிளாஸ். அவர் நல்லா வசதியானவர். அவங்க ரைஸ் மில்லு அது இதெல்லாம் வச்சுட்டு பெரிய வசதியான குடும்பம். ஆனால் அவர் சாப்பாட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டோம் இல்லை, சினிமா ஆசையில் வந்தவர். அவர் பட் அப்போ கஷ்டப்பட்டார் இல்லையா? சினிமாவுக்கு வர்றதுக்கு கஷ்டப்பட்டார், சோத்துக்கு கஷ்டப்படலை. அது மாதிரி தான் சத்யராஜ். அவங்களாம் ஒரு ஜமீன்தார் பரம்பரைங்க. அவங்களாம் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பக்கத்தில் அவங்களாம் பெரிய நிலச்சுவாந்தார்கள். அவங்கெல்லாம் கலை ஆர்வத்தில் வந்தவங்க. சோத்துக்கு லாட்டி எடுத்துக்கிட்டு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? இந்த பாரதி ராஜாவெல்லாம் பாரதி ராஜா கூட பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்தாரு, வேலையில் இருந்தார். சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்த கூட்டம் அவரோட இருந்தாங்க. அது வேறு. அந்த காலமெல்லாம் மலை இருந்துச்சு. இன்றைக்கி அந்த மாதிரி இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறணும், இருக்கிறது 1 ரூபா தான் இருக்குது, இதை வச்சுக்கிட்டு என்ன அந்த மாதிரி கதையெல்லாம் இப்போ இல்லை. இவங்கெல்லாம் வரும்போது அது மாதிரி இல்லை. இவங்கெல்லாம் கொஞ்சம் வசதியாக வந்தவங்க. அதனால் கலை ஆர்வத்தில் வந்தது தான். அது காரணம் ரஜினிகாந்த் அக்செப்ட் ஆகிட்டாருன்னு நம்மளே அக்செப்ட் பண்ணிக்குவாங்கிற நம்பிக்கை வந்தது. அதுக்கு இவர் உள்ளே வந்ததுக்கு காரணம் ரஜினிகாந்த். ஓகே. ஏன்னா அவர் ராவுத்தர் அவங்க நண்பர்கள் அவங்க ராவுத்தர் தான் அந்த தைரியத்தை கொடுத்தவர். அவர் என்ன சொல்லுவாங்கன்னா,
ஜோதிடர்கள் சொன்னது வந்து ராவுத்தருடைய ஜாதகம் தான் விஜயகாந்துக்கு இவ்வளோ உயர்வை கொடுத்தது அப்படின்னு. அதனால தான் எல்லாமே அவர் பேரில் தான் அவர் ஆரம்பித்தார். ராவுத்தர் ஃபிலிம்ஸு அது மாதிரி எல்லாமே அவர் பேரில் தான் அவர் ஆரம்பித்தார். அந்த டீம் வந்து ஒரு தமிழ் சினிமாவோட ஒரு அசைக்க முடியாத ஒரு டீமாக இருந்தார். அதாவது அந்த லோ பட்ஜெட் படங்களுக்கு அவங்க தான் இதாக இருந்தாங்க. அதாவது நல்லபடியாக போயிட்டு இருந்தது. அதே மாதிரி நீங்கள் சொல்லுங்க, எனக்கு நான் ரொம்ப அடிக்கடி பார்த்த படம், நான் விரும்பி பார்த்து ஊமை விழிகள் அந்த இதில் சொல்கிறீங்க. அதுலேயுமே அவர் இன்ஸ்பெக்டர் ரோல் அந்த இதில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சுது? மாறுபட்ட ஒரு அது வந்து இன்ஸ்டியூட் பசங்க வந்து வித்தியாசமாக எடுக்கிறாங்க. ஏன்னா அந்த ஆபாவானன் வந்து எங்கள் ஊருக்காரரு. ஓகே, ஆமாம். அவரை வந்து இன்ஸ்டியூட்டை சேர்த்துனது நான் தான் காரணம். ஓகே, நான் என் மூலமாக தான் அவர் அப்பா நீலகண்டன் வந்து சேர்மனாக இருந்தபோது இவர் வீட்டுக்கு வந்தார், பேசிக்கிட்டு இருந்தார். நான் சேலத்துக்கார பையன், ஆத்தூருக்கார பையன். பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அவர் வீட்டுக்கு வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது சார் இவர் வந்து அவர் தான் சொன்னார், நீ டைரக்ஷனுக்கு வந்துரு, நான் அதில் சேர்த்திடுறேன்னார். மறுநாள் போனார், சேர்த்துட்டார். எனக்கு அது மறந்து போச்சு. கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வந்தார். கல்யாண பத்திரிக்கை நீ வந்தே ஆகணுன்னாரு. என்னத்துக்கு நீ சொல்லி தானே நான் சேர்ந்தேன். எனக்கு அப்புறம் தான் ஞாபகமே வந்தது. அதனால் அவர் தயாரித்த எல்லா படங்களும் வந்து எனக்கு போட்டு காட்டுவார். ஓகே, இந்த ஓமை விடிகள், செந்தூரப்பூவே, இதை உழவன் மகன், இதெல்லாம் அவர் தயாரித்த எல்லா படமும் எனக்கு வந்து ப்ரிவியூ போட்டு காட்டிகிட்டு இருந்தார். அதனால தான் இந்த விஜயகாந்தனுடைய சில படங்கள்லாம் நான் பார்க்கறதுக்கு போனேன். மற்றபடி எனக்கு அவர் பெருசாக என்னை வந்து கவர்ந்த நடிகர்னு சொல்ல முடியாது. ஓகே, நீங்கள் ஆனால் இது வரைக்கும் அந்த கதைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இது வரைக்கும் ஒரு படம் நான் இங்கே பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட் எடுக்கும் ஒரு சாங் இருக்கும், அதுக்கப்புறமா வில்லன் வந்து முன்னாடி ஃபஸ்ட்டு மறு வச்சுட்டு வந்துடுவார். பட் அந்த ஊமை விழிகள் கதையை பார்க்குறப்போ கடைசியாக தான் அந்த கண்ணை மட்டுமே, ஹீரோயினோட ஒவ்வொரு பெண்ணோட கண்ணை மட்டுமே எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? புதுசான ஒரு அதான் அந்த இன்ஸ்டியூட்டுக்காரங்க புது மாதிரியா எடுத்தாங்க. அப்புறம் வந்து அவர் வந்து ஏழை ஜாதின்னு ஒரு படம் வந்து, அதில் வந்து ஜெயபிரதாவை போட்டு எடுத்தார். அதெல்லாம் காஸ்ட்லி ப்ரொடக்ஷன்ஸு. அதுக்கப்புறம் தான் அவர் கொஞ்சம் பெருசாக வர ஆரம்பித்தார். பெரிய தயாரிப்பாளர்கள் போக ஆரம்பித்தார். ரஜினிகாந்த் அளவுக்கு போக ஆரம்பித்தார். அப்புறம் தான் அவர் நடுத்தர ப்ரொடியூசரில் அவரை விட்டுட்டாங்க, கிட்ட போகிறது கஷ்டம் அப்படின்னு. அதே மாதிரி கவுண்டமணி அவரும் ஒரு படம் நடித்தப்பறவங்க, இன்னும் படம் ராதாவும் இருப்பாங்க. அந்த படம் நான் பார்த்துருக்கேன். அது நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி படம் நல்ல பாடல்கள், இளையராஜாவுடைய பாட்டுகள்லாம் பிரமாதமாக இருக்காது. ஏன்னா நீங்கள் அந்த என்னதான் வந்து அவருடைய படங்கள் நிறைய பார்க்காட்டாலும் விஜயகாந்த் அவரோட வளர்ச்சியை பார்த்துருக்கீங்க. அது எப்படி சார் அவரோட மக்களுக்கு பிடிச்சி போனது எப்படி? ஏன்னா அந்த ஒரு காலம் இருக்கிறப்போ ஒரு பிளாக் ஸ்கின்ல நம்மள மாதிரியே இருக்க ஒருத்தர் அவர் நடிக்கிறாருங்கிறப்போ மக்களுக்கு பிடிச்சி போனது எப்படி சார்? அது வரைக்கும் எம்ஜிஆர் சிகப்பு கலர்ல இருப்பாரு, அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் சிகப்பு கலர்ல இருப்பாங்க. நீங்க சொல்லுங்க ரஜினிகாந்த் அப்புறம் விஜயகாந்த் அப்படின்னு இருக்கிறப்போ அவங்க அக்செப்ட் ஆனதுக்கு காரணம், இப்போ ரஜினி எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் மாத்திரம் தான் இருக்க முடியும். எம்ஜிஆர் மாதிரி நீங்கள் ரோட்டை எங்கேயும் இன்னொரு ஆளை பார்க்க முடியாது. சிவாஜி மாதிரி கமலஹாசனை பார்க்கணுன்னா கமலஹாசன் ஒருத்தர் தான். கமலஹாசன் மாதிரி இன்னொருத்தர் ரோட்டில் பார்க்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற சூர்யா வந்து சூர்யா ஒருத்தர் தான் இருக்க முடியும், இன்னும் ரோட்டை எங்கேயும் பார்க்க முடியாது. ரஜினிகாந்த் அப்படி இல்லை. மூட்டை தூக்குற தொழிலாளியில் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் மாதிரி ஒருத்தர் இருப்பார். பஸ் ஓட்டுற கண்டக்டர் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் மாதிரி இருப்பார். இதில் துப்புரவு தொழிலாளி பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் மாதிரி இருப்பார். அவங்கெல்லாம் என்ன நினச்சாங்கன்னா நம்ம மாதிரி ஒரு ஆள் ஹீரோவாக வந்திருக்கார். அவங்கெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. அடித்தட்டு மக்களெல்லாம் அப்படியே வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த ரஜினிகாந்தை யார் லவ் பண்ணுறா? அம்பிகா, ராதா, பெரிய பெரிய நடிகைகள், இவ்வளோ அழகான பெண்கள்லாம் வந்து நம்மளாட்ட இருக்கிற ரஜினி லவ் பண்ணுறாங்க. நமக்கு லவ் கிடைக்குங்கிற நம்பிக்கை உருவாக்குனது வந்து ரஜினிகாந்த். அதே அடிப்படையில் தான் இவர் வந்தார். நம்மளாட்ட இருக்கிறார். ஆனால் இவர் கொஞ்சம் அந்த ஆஜானுபாகவன தோற்றம் இருந்தது. இப்போ ரஜினிகாந்த் வந்து வில்லன்களை அடிக்கும்போது கொஞ்சம் தேட்டர் கொஞ்சம் சிரிப்பு வரும், பாவண்டா வில்லனாக நடிக்கிறவர். பட் அதே சமயத்தில் வந்து விஜயகாந்த் அடிக்கும்போது அவரால் முடியும். ஏன்னா அந்த போலீஸ் கெட்டப்னு அந்த கெட்டப் அவருக்கு ரொம்ப பிரமாதம். சிவாஜி சார் சொல்லுவாங்க, ஆர்பி சௌத்ரி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வல்லரசு, ரமணா, இந்த மாதிரியான படங்கள் எல்லாமே ஊமை விழிகள்லையும் அவர் வருவார். ரொம்ப அப்போ எங்கில் இருந்தாலுமே அந்த கொஞ்சம் மிடிலான இருக்கக்கூடிய ஒரு போலீஸ்காரர் அதில் வருவாருங்கிறப்போ அந்த கெட்டப் அவருக்கு இருந்தது. அந்த தோற்றம் இருந்தது. அவருக்கு தான் பிறந்தது. வாலிப்பான அந்த தோற்றம் இருந்தது. ரஜினிக்கு இல்லாதது ஒரு விஷயம் அவர்கிட்ட அது இருந்தது. என்ன ரஜினிகிட்ட இருந்த அந்த ஸ்டைல் இவர்கிட்ட இல்லை. அதுதான் நம்ம கமர்ஷியலாக நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்ம ஊரை ரெப்ரசன்ட் பண்ணார். ரஜினிது கொஞ்சம் அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி மாத்திரம் தான் அது செய்ய முடியும். அந்த மாதிரி ஆளை நீங்கள் ஊரில் பார்க்க முடியாது. அவர் நேராகவே நடக்க மாட்டார், சைடில் தான் நடப்பார். நாம் ரோட்டில் அது மாதிரி சைடில் நடந்தால் மென்டல் ஆகிட்டிங்கன்னு விடுவாங்க. சினிமாவில் அது ரஜினிக்கு எடுபட்டுச்சு, அவங்க ரசிகர்கள் ரசித்தாங்க.
பட் அந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத கிம்மிக்ஸ் எல்லாம் வந்து விஜயகாந்த் பண்ணல, மேனரிசம் எல்லாம் அவர் காட்டல. பட் அவர்கிட்ட அந்த கிக் ஷாட், அந்த உதை கொடுக்கறது, உதை கொடுக்கறது, அந்த ஓடியாந்து அந்த செவுத்து மேலே காலை வச்சு வந்து உதைக்கிறதுங்கிறது அதெல்லாம் பண்ணுவார், அதெல்லாம் பண்ணுவார். ஸோ அந்த ஒரு இதில் அவர் ரொம்ப இப்படியெல்லாம் சினிமாவில் ரொம்ப பெருசாக அவர் வந்து இருந்தார். கிட்டத்தட்ட அவர் வந்து கேப்டனே எல்லாருமே கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு கேப்டன் வந்து அது அந்த மாதிரி வரல. ஓகே, நடிகர் சங்கத்துக்கு தலைவரான போது எல்லாரும் வந்து நம்ம கேப்டன் எங்க அப்படின்னு கேட்டதுன்னா அந்த கேப்டனுக்கு பேர் அவருக்கு வந்து. ஓகே, மற்றபடி கேப்டன் பிரபாகரனுக்கு அதுக்கு சமத்தார். ஓகே, பட் அந்த கேப்டன் பிரபாகரன் நடிச்சார், அது ரொம்ப நல்லா வந்துச்சு. அதே மாதிரியே அவரை கேப்டன்னே எல்லாருமே கடைசி இதில் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது அவரை கேப்டன் கூப்பிட்டதுனால அவர் அந்த பேர் அப்படி. ஓகே, ஸோ அந்த மாதிரி அவர் ரியல் இதுலையுமே அவர் கேப்டன்கிற ஒரு பேர் அவருக்கு எடுத்தார். பட் அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்த பிறகு அவருள்ள என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் அவர் வந்து அரசியலில் அவர் வர்றதுக்கு என்ன இருந்ததுங்கிறது எப்படி தெரியும்னாக்கா மக்களுக்கு நிறைய உதவி பண்ணிட்டு இருந்தார். ஆனால் ரமணாலே அந்த சிம்பிள் காம்பார் இல்லையா, மோதிரத்துல எல்லாமே கூட அதெல்லாம் இல்லை. அப்போ அதாவது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலில் ஈடுபாடு வர ஆரம்பிச்சது. அந்த நேரத்தில் வந்து ராம்தாஸனுடைய மகன் அன்புமணி வந்து தேர்தலே நிற்காம அமைச்சரானார். அதுதான் அவர் வந்து அரசியலுக்கு வர முதல் இது. தேர்தலில் நிற்காமே வந்து மந்திரி ஆகிறதுன்னா என்ன அர்த்தம், மக்கள்லாம் முட்டாளான்னு வந்து அரசியல் ரீதியான பேச்சு அப்போ தான் ஆரம்பித்தார். உண்மையை சொல்ல போனாக்கா அன்புமணியால் தான் அவர் அரசியலுக்கு வந்தார்னு கூட சொல்லலாம். தேர்தலுக்கே வராமல் நேரடியாக கொல்லப்புறமா உள்ளே போய் மந்திரி ஆகிறதுனா மக்கள் ஓட்டு போடுறோன்னா பைத்தியக்காரனான்னு கேட்டுக்கிட்டு தான் வந்து முதல்ல அரசியல் பேச்சு அதை தான் ஆரம்பித்தார். அதுக்கு பிறகு அந்த மண்டபம் இடிக்கிறதுக்கு வந்தாங்க. மண்டபம் இடிக்க வந்தபோது அந்த ஃப்ளைஓவரையே, அந்த பாதையை, அந்த பாலத்தையே, மேம்பாலத்தையே வேறு இடத்துக்கு மாற்றுறதுக்கு ஐடியாலாம் கொடுத்தாரு. கலைஞர் அது முடியாதுன்ட்டார். பட் கலைஞர் மேலே ரொம்ப அதுக்கு முன்னாடி அதில் தான் கலைஞர் மேலே அவர் கோவம் வந்தது. ஆனால் அதுக்கு கலைஞர் வந்து அதுக்கான காம்பன்சேஷன் கொடுத்துட்டாரு, ஈடு கொடுத்துட்டாரு, 8 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்துட்டார். அதையும் வாங்கிக்கிட்டு தான் அப்புறம் வந்து கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்த போது அவர் வந்து அந்த நேரத்தில் வந்து கலைஞர் அது திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் மத்தியில் நடந்த சில அரசியல் பிரச்சனைகளால் கலைஞர் வந்து கொஞ்சம் பின்வாங்கினார். காங்கிரஸுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்காக ஒரு கொஞ்சம் பின்வாங்கினார். அந்த நேரத்தில் கரெக்டாக இவர் உள்ளே வந்தார். பண்ருட்டி ராமச்சந்திரனுடைய ஆலோசனைகளை இவர் கிடைச்சிது. எதிர்கட்சி தலைவராக வந்தார். ஒரே தடவை தான் வந்தார். ஆனால் அவர் எதிர்கட்சி தலைவராக வந்தபோது ஜெயலலிதாவை தண்ணி காட்டினார். அதில் சந்தேகமே கிடையாது. அந்த ஒரு நம்ம இன்னைக்கு இப்போ கூட அந்த காட்சிகள்லாம் வைரல் ஆகும். இன்றைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னாரு. அந்த அம்மா அப்படியே அலண்டு உக்காந்துருச்சு. புரட்சி தலைவி அது இதுன்னாங்க கை அப்படின்னா அவ்வளோ பேசாமல் பொட்டியாக உட்காந்துருச்சு. அந்த கூட்டணி பற்றி பேசும்போது மற்ற தலைவர்கள் அப்படியே சேர் ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரி முன்னாடி பெருசாக உட்கார மாட்டாங்க. அப்படியே உட்காராத மாதிரி உட்காருவாங்க. இவர் தான் அப்படி சாஞ்சி உட்காந்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி உட்காந்தார். ரொம்ப துணிச்சலான அது பத்திரிகைலாம் எழுதுறாங்க. அந்த ஃபோட்டோவை போட்டு இந்த மாதிரி இந்த அம்மா முன்னாடி உட்காந்ததுக்கே இவருக்கு வந்து நம்ம இது பண்ணலாம் அப்படின்னாங்க. அதே மாதிரி தான் அவர் வந்து கவலைப்பட்டுக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் அந்த மாதிரி க்ளீனாக சொல்லிடுச்சேன், உன்னோட கூட்டணி சேர்ந்ததுக்கு நான் வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன் சொல்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டார். ஆமாம், அவங்க அந்த இடத்துல அவங்க வந்து பேசுகிறப்போ, அந்த சம்பவத்துக்கு ஒரு பேசுகிறப்போ இதோ இவங்களோட பேச்சை கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் இவங்க எல்லாருமே அவங்க பார்ப்பாங்க அந்த சைடில். இவங்க பேச்சை கேட்டு நான் அவங்களோட கூட்டணி அதுக்கு நான் வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன் அளவுக்கு அந்த அம்மாவை முடியுமா, நாங்கெல்லாம் முடியாது. அவரை உடனே அதுக்கு பதில் சொன்னார். ஆட்சியை கலைச்சிட்டு வா, தேர்தலில் நிற்போன்னார். அதுக்கு பதில் சொல்ல முடியல அந்த அம்மாளால். ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு நிற்காது, இடைத்தேர்தல் வருது இல்லை, எங்களாட்டுமே ஆட்சியை விட்டுட்டு வா நிற்போம், யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போன்னாரு. வாய மூடிட்டு உட்காந்துருச்சு. பதில் சொல்ல முடியாது. வார்த்தைக்கு வார்த்தையை அடித்தார். ஜெயலலிதாவுக்கு ஹீ ஷோட் ஹர் பிளேஸ், இதுதான் உன்னுடைய இடம், ஆட்டம் போடாதுன்ற அளவுக்கு ஜெயலலிதா பண்ணுவாங்க. அதெல்லாம் மறக்க முடியாத விஷயங்கள். ஏன்னா அரசியல் வந்து இதே மாதிரி எமோஷனல் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கலைஞர் அவர்கள் வந்து என்னதான் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தாலும் அவர் பேச வேண்டிய இடத்துல அதை நாசுக்கா அதை கையாண்டுருவாங்க. ரொம்ப எமோஷன் ஆக மாட்டாங்க. இவர் கொஞ்சம் ஷார்ட் டெம்பரா இருந்ததுதான். ஷார்ட் டெம்பர் தான் அது அவர் அது சொல்லுவாங்க. ஸ்டுடியோவில் கூட சில பேர் அடிச்சிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சொல்ல தெரியாது. ஆனால் ஷார்ட் டெம்பர் அதான் அசம்பிளிலே பார்த்துருக்கோம். அந்த வாத பிரதிவாதங்களை வந்து அந்த கோபத்தை அந்த நாக்கை துருத்திக்கிட்டு காட்டினதெல்லாம் வந்து கொஞ்சம் ஷார்ட் டெம்பருடைய தான். பட் அதுக்கான ரிசல்ட்டு கிடைச்சிது. அவருக்கு ரிசல்ட்டு கிடைச்சிது. எதிர்பார்த்த விளைவுகள் வந்தது. ஜெயலலிதா வந்து அடங்கி உட்கார்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டார். இவர் சேரில் நல்லா மத்தியாக உட்காந்தார், அந்தம்மா சேர் நுனியில் உட்கார்ற மாதிரி பண்ணார். பட் ஆனால் சார் அவருடைய அந்த இடையில உடல்நலம் சரியில்லாமல் போனப்போ அந்த ஒரு டைம் இருக்குல்லையா, ஒரு 5 வருஷங்கள் கிட்ட அவர் வந்து நேரடியாக மக்கள் முன்னாடி பேச முடியல. அவருடைய குரலே ரொம்ப கணீர் குரலாக இருக்கும். அதனால சொல்கிற இதே என்னன்னாக்கா தன் உடலை கவனிக்கலைங்கிறது தான் அவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு. அதில் தான் அவர் ஹெல்த்து பயங்கரமாக பாலடைஞ்சு போச்சு.
மருத்துவர் உதவியில் தான் அவர் 2-3 வருஷம் உயிரோடவே இருந்தார். ஏறத்தாழ நினைவுகள்லாம் தப்பிடுச்சு அவருக்கு. நினைவுகள்லாம் தப்பிடுச்சு. அந்த கூட்டத்தில் கொண்டு கடைசி கூட்டத்தில் உட்கார வச்சாங்க. அப்போ வந்து சுயநினைவு இல்லாமல் தான் அவரை கொண்டு சுயநினைவு இல்லாமல் தான் அவரை கொண்டு வச்சாங்க. அப்படியே விழுந்துட்டார், அப்படியே சாய்ஞ்சிட்டார். அதை பார்த்து நிறைய பேர் எல்லாரும் அழுதாங்க. அந்த அளவுக்கு எப்படி இருந்துச்சு? ஆஸ் எ டாக்டர் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு அவர் கோமாவில் இருக்கார். அங்கே என்ன அவர் ஏறத்தாழ இஸ் ஃபேஸிங் டெத்துங்கிறது அதுலேருந்து ஒரு வாரத்துக்கு மேலே இருக்க மாட்டார். நாங்களாம் நினைச்சோம், அதே தான் நடந்தது. நீங்கள் அவரோட ஏதோ நேரடியாக பேசுறதுக்காக வாய்ப்பு ஏதாவது? ஒரே ஒரு தடவை தான் ஒரு ராதா ரவியை பார்க்கறதுக்கு போனபோது இவர் பக்கத்தில் அந்த படத்தில் ராதா ரவி இருந்தார். ராதா ரவிகிட்ட பேசிக்கிட்டு போது இவர் இருந்தார். ராதா ரவி தான் எனக்கு அறிமுகப்படுத்தினார். அது அப்போ 2 வார்த்தை பேசுகிறேன். அதுக்கு தான் அவர் நேரடி பழக்கம் எதுவுமே கிடையாது சார். அவங்களுடைய அரசியல் ஏன்னா அதுக்கப்புறம் அவர் மக்கள் நல கூட்டணி மாதிரி புதுசாக ஒன்று இதை அது அது அந்த தோல்வியெல்லாம் தான் அவருடைய உடம்பை கெடுத்ததுக்கு இன்னொரு காரணம். உடல் அளவில் வந்து ஆரோக்கியம் கெட்டு போச்சு, மனதளவுலையும் இந்த தோல்வி பாதிச்சது. இது ரெண்டும் சேர்ந்ததில் தான் அவர் வந்து கடைசியாக 3 வருஷம் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டார். இப்பயும் கூட என்னன்னா அவருடைய அந்த நீங்கள் இன்ஸ்டாகிராமில் சில ரீல்ஸ் எல்லாம் வந்துருக்கு. அவருடைய அந்த பொட்டு வச்சு அந்த பாட்டு வந்து இப்போவுமே அந்த இதில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்குமே அவருடைய பாடல்கள் அப்படிங்கிறது அசைக்க முடியாத ஒன்றாவே இருக்கு இல்லையா? அவருடைய பாடல்கள் நிறைய பாடல்கள் நல்லா இருக்கும், கேட்டிருக்காங்க. ஓகே சார். இன்னைக்கு அவர் ஏன்னா இன்னைக்கு வைதேகி காத்திருந்தாளில் வந்து எல்லா பாடல்களுமே ஆமாம் நல்லா அருமையாக இருக்கும். இளையராஜா பிரமாதம் போட்டிருப்பார். ஸோ அன்னைக்கு இருந்தபடி அவர் நடித்த படங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டம் இருக்காது. இப்போ சங்கர் சார் மாதிரி ஒரு பெரிய செட்டு போட்டு அந்த மாதிரி. அதான் நான் சொல்கிறேன், அவருடைய இப்போ பிரம்மாண்டமான படம்னு எடுத்திங்கன்னா ஏழை ஜாதி போன்ற படங்கள் தான் பிரம்மாண்டம். அப்புறம் இந்த ஏவிஎம் வந்து சேதுபதி ஐபிஎஸ் எடுத்தாங்க, அதெல்லாம் தான் பிரம்மாண்டம். அதுக்கு அவர் என்ன அவருடைய தயாரிப்பாளர்களாக மத்திய இது மிடில் கிளாஸ் தயாரிப்பாளர்கள், அவங்களால பெருசாக சொல்ல அவங்க அதனால தான் விஜயகாந்த் நின்னார். ஆமாம் ஆமாம். அந்த ரஜினிகாந்தை வந்து போட்டு எடுக்க முடியாத அந்த அளவுக்கு காசு கொடுக்க முடியாதவங்களாம் புவர் மேன்ஸ் ரஜினிகாந்த் தானே இவருக்கு பேர். ஓகே, அதுதானே அவருக்கு பேர். ஏழை தயாரிப்பாளர்களுடைய ரஜினிகாந்த் அவர். ஓகே, அவரால் நிறைய பேர் வளர்ந்துருக்காங்க, நிறைய வளர்த்துருக்காரு. அவரால் லாபம் பெற்று வளமான வாழ்க்கைக்கு போனவங்க நிறையா இருக்காங்க. அதெல்லாம் தான் அவருக்கு கிடைச்ச பேர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜயகாந்த் அவருடைய அந்த நினைவு நாள்னு இருக்கிறப்ப அவருடைய சினிமாலேருந்து ஆரம்பிச்சு அரசியல் இது வரைக்கும். ஸோ உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரக்கூடிய விஷயம்னா எது சார் சொல்லுவீங்க? விஜயகாந்த் பெருசாக அவ்வளோ பழக்கம் இல்லை, அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு அவரோட படங்கள்னு சொல்ல போனால் படங்கள்னு எடுத்தாக்க ரமணா படம் தான். அது ஒன்று ஓமை வெடிகள், அந்த ஏழை ஜாதி போன்ற சில படங்கள், அந்த சேதுபதி ஐபிஎஸ், இதெல்லாம் நினைவில் இருக்கக்கூடிய படங்கள். வைதேகி காத்திருந்தால் பாடல்கள், அதெல்லாம் நினைவில் இருக்கு. திருப்பி கூட கேட்கக்கூடிய. இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி சார்.